அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் இந்த பாலத்திலே 2 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. இந்த பாலம் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பாலம். இதோடு 4 பாலங்கள் வந்தது. ஒன்று மஞ்சள் பாலம், ஒன்று காளிகோயில் பாலம், அடுத்தது நெத்தலியாறு பாலம். இது வேலை முடியவில்லை. இதனால் எத்தனையோ வாகனங்கள், எத்தனையோ ஒரு போலீஸ் எஸ்டிஎஃப் வாகனம் கூட இதுக்குள்ள பிறண்டது. அப்படி எத்தனையோ வாகனங்கள், எத்தனையோ சொத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கிறது. 2 உயிர்கள். அந்த உயிர்களின் பெருமதி என்ன? உண்மையாகவே கஷ்டப்பட்ட குடும்பம். ஒரு வேலைக்கு போயிட்டு வீதி திருவண்ணாமலை கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் வரும்போது வாகனத்து மோட்டர் சைக்கிள் புகுந்து 2 பேருமே உயிரை இழந்திருக்கிறார்கள். அந்த உயிருக்கு என்ன பெருமதி? இந்த உயிருக்கு யார் பொறுப்பு? அந்த உயிருக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கப்பட வேண்டும். இந்த வீதி இப்பொழுது ஆளுநர் அவர்கள் நேரடியாக வருகை தந்தார். ஆளுநர் சொன்னார் 3 மாதத்திலே இந்த பாலத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டு வேலை செய்யப்படும் என்று. அவருக்கு முதல் உண்மையாக நன்றி சொல்ல வேண்டியது கடமை. என்ற அந்த இடத்துல வந்து இறங்கி பார்த்ததுக்கு. இதோடு 3 ஜனாதிபதி மாறப்பட்டிருக்கு. இலங்கையிலே எந்த பிரச்சனை வந்தாலும் உண்மையாகவே பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள். அது மூவின மக்களாக இருக்கணும். மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அரசு சார்பான அரசோடு செயல்படுபவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க ஏறின வாகனம், இறங்கின வாகனம் அப்படி செயல்படுகிறார்கள். இதுக்கு இந்த நிதியை ஒதுக்கப்பட வேண்டும். நான் சொல்லுகிறேன், இந்த 2 பேர் உயிருக்கும் இந்த உண்மையாகவே இந்த பழைய கம்பெனியோ இல்லாட்டி ஆர்டிஏக்கு சொந்தமான நிதி 3 நாள் வேலை சம்பளத்தை நிப்பாட்டியாவது அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டஈடு தொகையை 2 உயிர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. ஆகவே இந்த கருத்தை இல்லை நாங்கள் இன்னும் செவி சாக்காவிட்டால், இன்றைக்கு ஆர்டி என்ஜினியர் வந்தவர் நேரடியாக வந்து இப்பொழுது சொல்லியிருக்கிறார், எல்லாம் 4 லைட் போட்டு இந்த இதுக்கு தடைகளை எல்லாம் போட்டு தருவதாக சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே என்னதான் தடை போட்டாலும் இந்த வீதி இப்படி இருக்கிறது என்பது உண்மையாகவே சமிக்கைகள் இல்லை. புதிதாக வருபவர்களுக்கு தெரியாத நபர்கள் தான் இப்படி விட்டு உயிர் போனது. இதை நினைத்து மனம் வருந்துகிறேன். இதுபோல இன்னும் உயிர் போகக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டது இதை உடனடியாக செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.